ராக் சிட்டி ஏஜி சபை வழங்கும் கிருபையும் சத்தியமும். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன். வாழ்வு எனக்கு தந்தான், சமாதானம் நிலவை அளித்தான், வாழ்வு எனக்கு தந்தான், சமாதானம் நிலவை அளித்தான், யாவும் அளித்தான், சாதங்கள் யாவும் தொலைத்தான், கல்வாரி மீது எனக்கா தம்முதில் சிந்தி மறித்தான், கல்வாரி மீது எனக்கா தம்முதில் சிந்தி மறித்தான். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன். நல்ல மெய்ப்பனாக காத்தார், என்னை தமிழனாக கொண்டார், என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். நல்ல மெய்ப்பனாக காத்தார், என்னை தலைவனாக கொண்டார், என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். வேதங்கள் மீது ஒரு நாள் மனவாளனாக வருவார், வேதங்கள் மீது ஒரு நாள் மனவாளனாக வருவார். வாழ்ந்து கொண்டு செல்வார், என்னை அழைப்பு கொள்வார், ஓடி கொண்டு செல்வார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன், 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 இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன். உனக்காகத்தானே மரித்தார், உனக்காகத்தானே பிறந்தார், உனக்காகத்தானே வளர்ந்தார், உனக்காகத்தானே உயிர்த்தார், உனக்காகத்தானே பிறந்தார், உனக்காகத்தானே வளர்ந்தார், உனக்காகத்தானே மரித்தார், உனக்காகத்தானே உயிர்த்தார். அது வேண்டும் என்றும் நமக்கார், அவர் ராஜ்யமாக இருப்பார், அது வேண்டும் என்றும் நமக்கார், அவர் ராஜ்யமாக இருப்பார். மார்பில் அழைத்துக் கொள்வார், தொங்கி உன்னை சுமப்பார், மார்பில் அழைத்துக் கொள்வார், தொங்கி உன்னை சுமப்பார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், 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 இயேசுவே வழி சத்தியம்
இயேசுவே ஒளி நித்தம் தேவன். ஹல்லேலூயா. எசேக்கியேல் 37 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து, கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்து, கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி. ஆவிக்குள்ளாக்கி. கர்த்தருடைய கரம் நம்ம மேல் இருந்தா நம்ம எப்படி மாறுவோம்? ஆவிக்குள்ள மாறுவோம். ஒரு அம்மா பிரச்சனையோடு வந்தாங்க. ஆண்டவர் அந்த ஆவியை உணர்த்தினார். ஆவிக்குள்ள ஆனோடனே அந்த குடும்பம் எவ்வளவு பாதிப்புக்குள்ள இருக்குன்னு தெரியுது. நீங்க சிலருங்க இருதயம் இரத்த கல்லணமா பாதிக்கப்பட்டிருக்குது. நீங்க ஆண்டவர் உங்களை அப்படியே அவருடைய தழும்புகளை வச்சு குணமாக்குவார். உங்க உள் காயத்தை குணமாக்குவார். நீங்க வெளியில யார்ட்டையும் சொல்லல, நீங்க நல்லா மேனேஜ் பண்றீங்க. ஆனா ஆண்டவர் அந்த அடி காயத்தை குணமாக்கி உங்களை கியூர் பண்ணி தான் அனுப்புவார். இன்னைக்கு ஆவிக்குள்ளாக்கி காண்பிப்பார். பிரைஸ் தி லார்ட். உங்க குடும்பங்களை நினைத்து ஜெபிக்க வைப்பார். ஜெபிக்கும் போதே ஆவிக்குள்ளாக்கி உங்க குடும்பத்தின் பிரச்சனையை காண்பிப்பார். தூக்கத்தில் எழுப்பி ஜெபிக்க வைப்பார். ஸ்தோத்திரம் பண்ணோடனே அந்த நிலைமையை காண்பிப்பார். எனவே ஊழியக்காரன் எப்போ தூங்குவான் எப்போ வெளிப்பான்னு தெரியாது. ஆவிக்குரியவன் அப்படிதான் இருக்கு. ஆராய்ந்து நிதானிக்க முடியாது. அப்படிதான் கர்த்தர் உங்களை எல்லாரையும் மாற்ற விரும்புகிறார். கர்த்தருடைய கரம் நம்ம மேல் இருக்கும்போது ஆவிக்குள்ளானும். பவுல் ஆவிக்குள்ளாகி 3ஆம் வானம் வரைக்கும் கொண்டு போனார் ஆண்டவர். ஸ்தோத்திரம். முதல் வானம் பார்க்கிறோம். 2வது வானத்தில் வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் இருக்குது. அதுக்கு மேலே தான் 3வது வானம். அங்கே தான் தேவ காரியங்கள்லாம் இருக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அங்கே கொண்டு போகிறார். பரலோகத்தின் காரியங்களை பார்த்து பூமியில் வாழ்வதற்கு கண்களை திறக்கிறாரு. உலகத்தின் காரியத்தை காமிச்சு நம்மளை மயக்கி அவன் பக்கம் இழுப்பதற்கு சாத்தான் திட்டமிடும் போது பரலோகத்தின் தேவன் பரம காரியங்களை காண்பித்து அவர் பக்கம் நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா. சாஸ் என்ன பண்ணுவான்? உனக்கு இதை தருவேன் அதை தருவேன் உலகத்தில் உள்ளதெல்லாம் காமிப்பான். நம்ம கண்ணில் காண்றதெல்லாம் அனித்தியமானது. இந்த கண்ணில் தெரிகிறதெல்லாம் அழிந்து போயிடும். இந்த கண்ணில் பார்க்கறதெல்லாம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. எதெல்லாம் நம்ம மாம்ச கண்களில் பார்க்கிறோமோ அதெல்லாம் ஒரு நாள் அழிஞ்சு போகும். ஆனா ஆண்டவர் அழியாததை நமக்கு காண்பிக்கிறார். நீங்களும் நானும் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறக்கூடியவர்கள். என்ன ராஜ்யத்தை பெறக்கூடியவர்கள்? இந்த உலகம் அசையும் ராஜ்யம். திடீர்னு ஒரு பிரச்சனையில ராஜ்யம் மாறிடும். திடீர்னு ஒரு சூழ்நிலை மேல காரியம் மாறிடும். ஆனா ஆண்டவர் நமக்கு அசையாத ராஜ்யத்தை பெற போகிற நாம் பயத்தோடும் பக்தியோடும் கர்த்தரை ஆராதிக்கணும். நீங்க எது ரொம்ப பிடிச்சு வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் அசையும். பணத்தை ரொம்ப நம்பி இருக்கிறீங்களா? அது அசையும். உங்க சீட் ரொம்ப முக்கியம் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு இருக்கிற ஒரு பொசிஷன் அது அசையும். ஆனா உங்களுக்கு எனக்கும் அசையாத ராஜ்யத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்பா அம்மா கணவன் மனைவி எல்லாம் அசையும் ராஜ்யம். வாகனம் பொருள் என்னென்ன உலகத்தில் இருக்குதோ எல்லாமே ஒரு நாள் அசையும். ஆனா ஆண்டவர் உங்களை என்னையும் இதை காண்பித்து வளர்க்கல, அசையாத ராஜ்யத்தை காண்பிக்கிறார். பிசாசு இயேசுவை கொண்டு உலகத்தின் ராஜ்யங்களெல்லாம் கொண்டு காண்பித்தான். அதில் மகிமையெல்லாம் காண்பிக்க. பார்த்தியா, இதெல்லாம் உமக்கு தருவேன், என்னை பணிந்து கொள். இயேசு பணிந்து கொள்ளல. உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே. அங்கே சொல்றார், கர்த்தரை பரீட்சை பாராத. பிசாசு ஓடி போகிறான். இன்னைக்கு சில ஆட்களை எப்படி மயக்க பார்க்குறான்? ஃபோனை காமிச்சு மயக்கிறான். உன்னை ஏமாத்த பார்க்குறான் பிசாசு. பாரு, அது அழியக்கூடியதா அழியாததா? வஞ்சிக்கப்படாதிருங்க. ஆண்டவர் நமக்கு காண்பிப்பதில் நெஜத்தை காண்பிக்கிறார். நெஜம். தேவன் நெஜமானவருடைய வார்த்தை நெஜமானது. அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நெஜமானது. நீங்களும் நானும் நெஜத்தை பின்பற்றுகிறவர்கள். சத்தியம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். சாசு சில உண்மைகளை சொல்லுவான். உண்மை மாறும், சத்தியம் மாறாது. நம்முடைய ஆண்டவர் மாறாதவராக இருக்கிறார். ஆவிக்குள்ளாக்கி கர்த்தருடைய கரம் நம்ம மேல் இருக்கும்போது ஆவிக்குள்ளாக்குவார். நல்ல ஆவிக்குள்ள ஆகிற அனுபவம். சில காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். சில காரியங்களை குறித்து பேசுவார். சிலரை குறித்து கர்த்தர் பேசுவார். சில மறைபொருள்களை வெளிப்படுத்துவார். நீ நினைக்கிற மாதிரி இல்லை காரியம் அப்படி இருக்கிறதுன்னு சொல்லுவார். நீ நினைக்கிற மாதிரி இல்லை அது இப்படி இருக்குன்னு சொல்லுவார். எல்லாத்தையும் கர்த்தர் பேசுவார். கர்த்தருடைய கரம் நம்ம மேல் இருக்கும்போது எல்லாம் நடக்கும். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஆவிக்குள்ளாகி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவே நிறுத்தி அபிஷேகம் பண்ணா கர்த்தருடைய கரம் நம்ம மேல் இருக்கும். கர்த்தருடைய கரம் நம்ம மேல் வந்துச்சுன்னா சில சூழ்நிலைமைகளில் கொண்டு போய் விடுவார். எப்பவும் நீங்க அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். சிலர் நம்ம இப்படிதான் நினைப்போம்.
இங்க பாருங்க, எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவே நிறுத்தி. எக்ஸாம் எங்க நடக்க பாருங்க, இதெல்லாம் கொண்டு போய் விடுவார். பள்ளத்தாக்கு நடுவே நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். பார்த்தா லட்சக்கணக்கான எலும்புகள், மண்டவோடு, கை, கால் எல்லாம் கிடக்குது, எலும்புகளா கிடக்குது. அதெல்லாம் பார்க்க வைக்கிறார். சிலர் எல்லாம் தூக்கத்தில் ஒரு எலும்பு கூட தெரிஞ்சாலே பயந்துருவாங்க. அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் அசைறத பார்த்தே பயந்துருவாங்க, நிழல கண்டே பயந்துருவாங்க, கதவு காத்துல அடிக்கிறதுலே பயந்துருவாங்க. ஆனா தீர்க்கதரிசி ஆவிக்குள்ளாய் இருக்கிறான். எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு நடுவே கொண்டு விட்டு நடக்க பண்ணினார். வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்த அவைகள் மிகவும் உலர்ந்து, ட்ரை போன்ஸ், உலர்ந்து போன எலும்புகள். அடுத்த வசனத்துல வருது, அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். என்ன பதில்? ஆம் இல்லை தான் சொல்லணும். கொஸ்டின் கேட்பார் ஆண்டவர். உயிரடையுமா? இன்னைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையை பார்த்து கேட்கிறார். உங்க வாழ்க்கையில சில காரியங்களை உலர்ந்து போயிருக்கு, நம்பிக்கை இல்லை, செத்து போய் ட்ரை ஆகி 4 நாள் ஆயிட்டே அல்ல, 4 வருஷம் 40 வருஷம் 400 வருஷம் ஆயிட்டு இப்ப நடக்குமான்னு கேட்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் பார்த்து கேட்கிறாரு, உயிரடையுமா என்று. அதற்கு நான் கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். ஆம் இல்லை கொஸ்டினை அவர் ஒரு லைன் கொஸ்டினா மாத்துறார். கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அடுத்த வசனத்துல வருது பாருங்க, அப்பொழுது அவர் அந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து என்ன செய்யணுமா, அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். எப்போ நீங்க ஸ்தோத்திரம், ஆண்டவர் பார்த்து சொல்றார், பாஸ்டர் உலர்ந்து போச்சு, என்ன அதெல்லாம் பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, உலர்ந்த எலும்புகளே, you hear the word of God. தேவன் நம்மோடு பேசுகிறார், வார்த்தையை கேளுங்க. அடுத்த வசனத்துல கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்பிக்கை இல்லாத பகுதியை பார்த்து சொல்றார், நான் என் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், நீங்கள் உயிரடைவீர்கள். ஆவியை பிரவேசிக்க பண்ணி உயிரடைய பண்ணுவார். முதலாவது மண்ணுனால ஆதாம உண்டாக்கி ஆண்டவர் தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார், ஆதாம் உயிரோட வந்துட்டான். ரெண்டாவது ஆண்டவர் எலும்பு எடுத்து அந்த எலும்புக்குள்ள உயிரை கொடுத்தாரு, ஏவாளை உருவாக்கிட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ லட்ச கோடிகளான மக்கள் உலகத்தில் இருக்காங்க. இன்னைக்கு உயிர்ப்பிக்கிற தேவன் நம் நடுவில் இருக்கிறார். கர்த்தருடைய கரம் நம்மேல் இருக்கும். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை கொண்டு கர்த்தர் அநேகரை உயிர்ப்பிப்பார். இந்த ஊழியம் தான் நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். அநேக ட்ரை போன்ஸ் மத்தியில் தான் ஊழியம். அநேக ட்ரை போன்ஸ் மாறி இருக்கிற குடும்பங்கள், நம்பிக்கை இழந்த குடும்பங்கள், சோத்திரம் கடன்ல சிக்கி இருக்கிற குடும்பங்கள், சாபங்கள்ல சிக்கி இருக்கிற குடும்பங்கள், அடி மேல அடி விழுந்து கொண்டிருக்குது, விபத்துக்கு மேல விபத்து நடந்து கொண்டிருக்கிறது, தோல்விக்கு மேல தோல்விகள் வந்து கொண்டிருக்கிறது, துக்கத்தின் மேல் துக்கம், முகமெல்லாம் துக்கம், மகிழ்ச்சி அவர்களுக்குள் இல்லை. அதனால தான் இயேசு துக்கம் நிறைந்தவராய் மாறினார். துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமா இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம், திருப்பி கொண்டோம். நீங்க துக்கத்தில் இருந்தால் உங்ககிட்ட யாரும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வருவாங்களா? நீங்க மலர்ந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆனந்த தைல முகமா இருங்க, நிறைய நண்பர்கள் வருவாங்க, ஆவிக்குரிய நண்பர்கள் கிடைப்பாங்க. எப்போ பார்த்தாலும் அறவாங்கின ஆள் மாதிரி இருந்தால் அது ஒரு சுடுமுஞ்சி, அதை விட்டுட்டு போயிடுவாங்க. சிலர் அப்படி முகம் அப்படி இருக்கும், பேசும்போதாவது நல்லா இருக்கீங்களாம்பாங்க. சிலர் வாயத்தன் ஆமாம் அப்படின்னா போதும், ரைட், யூ ஆர் ரிஜெக்டட். செலக்டட் பீஸ் இல்லை, ரிஜெக்டட் பீஸ். பிகாஸ் உலர்ந்து போயிருக்குதே. என்ன செய்ய? உள்ள மகிழ்ச்சி இருந்தால் தானே முகத்தில் அது காமிக்கும். அகத்தின் அழகு, உள்ள இருக்கிற சந்தோஷம் வெளியே வரும், உள்ள இருக்கிற ஆசீர்வாதம் வெளியே இருக்கும், உள்ள இருக்கிற சோதர நல்ல காரியங்கள் வெளியில வரும். என்னமே இல்லையே, உலர்ந்து போனது. இன்னைக்கு அதுக்கு தேவை என்ன? தீர்க்க தரிசனம். என் ஆவியை உங்களுக்குள்ள பிரவேசிக்க பண்ணுவேன், நீங்கள் உயிரடைவீர்கள். அதனால தான் நல்ல வசனத்தை கேட்கணும். இதோட நிறுத்திடக்கூடாது. டெய்லி 2-3 செய்தி கேட்கணும். சத்தியத்தை அறிவீர்கள். வசனத்தை நல்லா கேட்கணும். கேட்க 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 உயிரடைந்தவர்களாக கர்த்தர் மாற்றுவார். ட்ரை போன்ஸ், ஸ்தோத்திரம், தலை எலும்பு ஒரு பக்கம் இருக்கு, கை எலும்பு ஒரு பக்கம், கால் எலும்பு, விலா எலும்பு எல்லாம் அங்கே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்குது. சான்ஸே இல்லை, எல்லாம் பிட்டு பிட்டா துண்டு துண்டா பீஸ் பீஸாக போயிடுச்சு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், அந்த பீஸ் பீஸா துண்டு துண்டா செதறி கிடக்கிறதுல உயிர் மீட்சியை உண்டாக்குவேன் கர்த்தர் சொல்றாரு. அபிஷேகம் பண்ணப்பட்ட உன்னை கொண்டு கர்த்தர் பயன்படுத்துவார். உங்களை கர்த்தர் பயன்படுத்துவார்.
அப்பொழுது என்ன நடக்கும்? நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோளினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல்லி. இதை எதற்கு கர்த்தர் செய்கிறார்? எதற்கு நம்மை சேனையா மாத்துகிறார்? அவர் கர்த்தர் என்பதை அறிவதற்காகத்தான். எதற்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார்? அவர் கர்த்தர் என்பதை நாம் அறிவதற்காக, நம் மூலம் மற்றவர்களும் அறிந்து கொள்வதற்காக. கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துவதற்காக நம்மில் அற்புதங்களை செய்கிறார். சிலர் இதை தான் மறந்துடுவாங்க. விசுவாசிகள் கோட்டை விடுற இடம் எதுனா, எல்லாம் ஆசீர்வாதம் வந்த உடனே கர்த்தரை வெளிப்படுத்த மறந்துடுவாங்க. திரும்ப கர்த்தர் என்ன செய்வார்? ஒரு பூச்சி அனுப்புவார். அப்புறம் அந்த ஆமணக்கு செடி அப்படியே எக்ஸ்ரே எடுத்த மாதிரி மாறிடும். அதுக்கப்புறம் உச்சந்தலையில் வெயில் படும்போது தான் தெரியும். ஏன் சில பூச்சி வந்துச்சு தெரியுமா? கர்த்தரை காமிக்க மறந்துட்டீங்க. இன்னைக்கு கர்த்தரை வெளிப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வாராக. என்னை பெற்றெடுத்தவரும் நீர்தானே, எனக்கு பேரு வச்சவரும் நீர்தானே, என்னை வளர்த்தவரும் நீர்தானே. அல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்தணும். அதுக்கு தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதுக்கு தான் நன்மையால் நிரப்புறார். அதுக்கு தான் கிருபைகளை கொடுக்கிறார். அதுக்கு தான் மேன்மைகளை கொடுக்கிறார். அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்புகளும் தன் தன் எலும்புகளோட சேர்ந்து கொண்டது. இந்த இடத்துல என்ன சவுண்ட் நடந்திருக்கும் பாருங்க. ஒரு ஃபேக்டரிக்குள்ள போறோம், கடகடா டக் டக் சத்தம் கேட்குது. ஒரு ஃபேக்டரிக்குள்ள பல சத்தம் கேட்குது. கர்ன்னு சத்தம் கேட்குது. பல சத்தம் கேட்குது. இங்க பாத்தீங்கன்னா இந்த மண்டவோடு அந்த மண்டவோட போயிட்டு நம்ம ஒட்டிக்கிடாம, அதனால கிராக் விழாம, சோத்திர திரும்ப எக்ஸ்ரே எடுத்து பார்க்காம இது போய் அங்கே போய் நிற்க, அது கை கால் எலும்பெல்லாம் வந்து சேர. இப்படித்தான் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இந்த ஆலயத்துக்கு அநேகரை கர்த்தர் இப்படித்தான் கொண்டு வருவார். பெரிய சேனையா கர்த்தர் மாற்றுவார். ஏனென்றால் இங்க ஜீவனுள்ள தேவன் உலாவிக் கொண்டு இருக்கிறார். அவர் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவார். ஸ்தோத்திரம். தீர்க்க தரிசனம் சொல்லும் போது அது நடக்கும். தீர்க்க தரிசனம் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் இதான் செய்வார். நீங்க ஒரு சாதாரண ஏதோ ஒரு எலும்பு துண்டு போல இருக்கலாம், மீதமெல்லாம் ஒன்று சேர வைப்பார். அதுல என்ன விசேஷம் தெரியுமா? ரொம்ப அற்புதமான காரியம். அது அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போட சேர்ந்து கொண்டது. அல்லேலூயா. ஒரு பெரிய மனுஷனுடைய எலும்பு ஒரு சின்ன தலையோட சேர்ந்தா எப்படி இருக்கும்? ஒரு சின்ன தலையில் உள்ள எலும்பு பெரிய, அந்தந்த எலும்பு அந்தந்த சரீரத்தோட சேர வைத்தார். அல்லேலூயா. உங்க குடும்பத்துக்கு எந்த மருமகன் வரணுமோ கர்த்தர் வர வைப்பார். நீங்களா உத்து பார்க்க வேண்டாம் எந்த மருமகன் என்று, அது வந்து சேரும். எந்த மருமகன் வருமோ அது வரும். உங்க குடும்பத்துக்கு என்ன ஆசீர்வாதம் உண்டோ அதை கர்த்தர் வர வைப்பார். நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லணுமா? ஹல்லேலூயா. உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வரும். நீங்க எங்க இடம் வாங்கணும், எங்க வீடு கட்டணும், அதை எத்தனை ஸ்கொயர் ஃபீட்ல கட்டணும், எந்த ஸ்ட்ரக்சர்ல கட்டணும், என்ன வாகனம் வாங்கணும், உங்க லைஃப்ல அடுத்தடுத்து என்ன, எல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லும் போது அழகான ஒரு அமைப்பை கர்த்தர் உண்டு பண்ணுவார். வசனத்தை கேட்கணும். தீர்க்க தரிசனம் ஆவி. யோசிக்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். அதை கர்த்தர் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். எல்லாம் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. நான் பார்த்து கொண்டிருக்கேன், இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாகி மேற்புறம் எங்கும் தோளினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அடுத்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா எலும்பெல்லாம் ஒன்று சேருது, நரம்புகள் உண்டாகுது, மாம்சம் உண்டாகுது, மேற்புறம் தோளினால் ஃபினிஷிங் ஒர்க், ஒயிட் வாஷ்லாம் பண்ணியாச்சு, ஆனாலும் என்ன இல்லை? ஆவி இல்லை. சிலர் இப்படி தான் 1-2 தீர்க்க தரிசனத்தில் வந்து உருவம் இருக்குது, ஆவி இல்லாமல் இருக்குது. இன்னைக்கு சிலருக்கு இப்படி ஆசீர்வாதத்தில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கர்த்தர் கொடுப்பார், படிப்படியாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆவி இல்லாமல் இருக்குது. இப்போ எலும்புகளாக இருந்ததெல்லாம் பிரேதங்களாக தெரியுது. எப்படி இருக்கும் பாருங்க. மார்ச்சரி ரூமில் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ என்ன நடக்குது? அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து இந்த ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை 4 இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்று சொல் என்றார். என்ன ஆவியா? கொலையுண்டவர்கள். இந்த எலும்பு எப்படி ஆச்சு? கொலையுண்டவர். கொலைன்னா என்ன? தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகம். இன்னைக்கு நிறைய பேர் உங்களை பகைச்சி கொன்றுப்பாங்க. உயிரோட தான் இருக்கிறீங்க,
கொல்லப்பட்டு வாழ்கிற நீங்க, மற்றவர்கள் சொன்ன வார்த்தையினால கொல்லப்பட்டும் வாழ வைத்திருக்கிறார். மற்றவர்கள் உங்களை நடத்தின விதத்தினாலே கொல்லப்பட்டும் உயிரோடு இருக்கிறீர்கள். உங்களுக்கு நடந்த சில சம்பவங்கள் உங்களை கொன்று விட்டது, ஆனாலும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், அந்த ஆவி, அதுக்கு முன்னால உங்களுக்குள்ள என்ன உற்சாகம் இருந்துச்சோ, ஆரம்பத்தில் உங்களுக்கு என்ன வாஞ்சை இருந்துச்சோ, என்ன கிருபை இருந்துச்சோ, எந்த இன்சிடென்ட், எந்த ஆக்சிடென்ட், எந்த சம்பவம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணி உங்களை உளர பண்ணினதோ, மீண்டும் கர்த்தர் ஆவியை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். நீ போய் இவர்களுக்குள்ள என்ன செய், போய் ஊது. ஜீவ சுவாசத்தை இன்னைக்கு கர்த்தர் ஊதுகிறார். உங்களுக்குள்ள ஒரு புது ஜீவனை கர்த்தர் கொடுக்கிறார். நீங்க இனி உலர்ந்த எலும்பு அல்ல, உயிரடைந்த சேனை. அடுத்த வசனம் வாசிக்கும் போது, எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அடுத்து என்ன நடக்குது? உயிரடைந்தார்கள், கால் ஊன்றப்பட்டு. இதுக்கு முன்னால மாம்சம் இருந்துச்சு, நரம்பு இருந்துச்சு, தோல்லாம் மூடி இருந்துச்சு, எலும்புலாம் சேர்ந்துச்சு, ஆனால் எல்லாம் ஃப்ளாட்டாக தான் கிடக்குது. கால் ஊன்ற முடியல. பாஸ்டர், கால் ஊன்ற முடியல. இவ்வளோ ஊழியம் செஞ்சோம், நமக்கு இன்னும் ஒரு சொந்த இடம் இல்லை. கால் ஊன்றுவதற்கு கர்த்தர் வாசலை திறக்கிறார். உங்களை கர்த்தர் கால் ஊன்ற பண்ணுவார். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல கால் ஊன்ற பண்ணுவார். எப்பவும் சம்பளத்துக்கு வேலை செய்கிறதல்ல, உங்களுக்குன்னு ஒரு சொந்த வேலையை கொடுத்து கால் ஊன்ற வைப்பார். உங்களுக்கு ஒரு நிலை இல்லாத, இங்கே ஆயிருமோ, அங்கே ப்ரமோஷன் வருமா, டிரான்ஸ்ஃபர் வருமா, பயப்படாதீங்க. உங்களை கர்த்தர் கால் ஊன்ற வைப்பார். கால் ஊன்ற பண்ணி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அல்லேலூயா. இப்படித்தான் பாபிலோன்ல சிதறி கிடந்த ஜனங்களை மீண்டும் கர்த்தர் எருசலேமுக்கு கொண்டு வந்து தம்முடைய திட்டத்தை, வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார். உங்களை குறித்த தேவ திட்டம் நிறைவேறும். உன்னை ஒரு நோக்கத்திற்காக கர்த்தர் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார், ஒரு திட்டத்திற்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய கை அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேலே உறுதியாக இருக்குன்னா அவனை கொண்டு என்ன வேணாலும் கர்த்தர் செய்வார். உங்களோட சுற்றி இருக்கிற சரௌண்டிங் சிஸ்டத்தையே மாற்றுவதற்கு கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவார். சூழ்ந்திருக்கிற எல்லா சூழ்நிலைமைகளும் அனுகூலமாய் மாறும். சேனையெல்லாம் உலர்ந்து கிடக்குது, சேனையா நிற்க வேண்டி நீ உலர்ந்து இருக்கிறாய். கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்கிறார். மகனே, மகளே, திடன்கொள், எழும்பு சேனையாய். கர்த்தர் கிருபை தருவாராக. ஆண்டவருக்கு மகிமை. நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களை போல இருக்கிறது, நீர்க்கால்களை போல் இருக்கிறது. அவர் அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். எல்லாம் பாருங்க, ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் எப்படி இருக்குதா? அப்ப அந்த இருதயத்தை திருப்புவார். கர்த்தருடைய கை இருந்தா என்ன நடக்கும்னு தான் பார்த்துட்டு இருக்கிறேன். இருதயம் திரும்பும். சில குடும்பத்தில் கணவனுடைய இருதயம் வேற பக்கமாக திரும்பி இருக்கா, இன்னைக்கு ஆண்டவர் இருதயம் திரும்பும். ஹல்லேலூயா. பிள்ளைகளுடைய இருதயம் வேற பக்கம் திரும்பி இருக்குதா, இருதயம் திரும்பும். கர்த்தருடைய கரம் அதை செய்யும். அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும், பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். இன்னைக்கு ஆண்டவர் அப்படிதான் நமக்கு கிருபை கொடுக்கிறார். இருதயத்தை திருப்புவார், தேவன் பக்கம் திருப்புவார். ராஜாக்களின் இருதயம், உங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகளுடைய இருதயத்தை உங்களுக்கு ஃபேவராக கர்த்தர் திருப்புவார். இருதயங்கள் திருப்பப்படுவதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இருதயத்தையும் கர்த்தர் திருப்புவார். இது வரைக்கும் எதுலையோ நாட்டமாக இருந்துடும். சிலர் இருதயம் உலகத்து பக்கம். வாலிபர்கள் நிறைய பேருடைய இருதயம் செல்ஃபோனுக்கு நேராக தான் திருப்பப்பட்டிருக்கு. திடீர்னு டக்குன்னு திடீர்னு ஆராதனை நடந்துட்டு இருக்கும்போதே வாட்ஸ்அப்பில் ஏதோ டிங் டிங், அது மணி அடிக்கும். டங் சாவு மணி அடித்த மாதிரி 2 அடி அடிக்கும் பாரு. அந்த எஸ்எம்எஸை பார்த்தா தான் அவனுக்கு அடுத்த குறிப்பே கேட்கும். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் இருதயத்தை திருப்புவார். அல்லேலூயா. ஸோ அதை திருப்புகிறவர் அதை தம்முடைய சித்தத்தின்படி திருப்புவார். பிதாவின் சித்தத்தின் பக்கம் கர்த்தர் நம்மை திருப்புவார். அழகா திருப்பி கொண்டு நடத்துவார். இருதயங்கள் திருப்பப்பட கர்த்தர் கிருபை தருவாராக. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. இங்கே ஒரு மாயவித்தக்காரனை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. 8ஆம் வசனம் வாசிங்க. மாயவித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தினின்று திருப்பும்படி வகை தேடி. நல்ல கர்த்தர் பக்கம் வர்றவங்களை திருப்புறதுக்குன்னே ஒரு பிசாசு நடமாடும். நல்லா கவனிக்கணும். நீங்க எப்போ கர்த்தரை தேடி வரீங்களோ அப்போ உங்களை திருப்புறதுக்குன்னே ஒரு சத்துரு நடமாடுவான்.
அதுக்குன்னே ஒரு ஆளை அபிஷேகம் பண்ணி பிசாசு அனுப்புவான். உங்க மேல் அதிகாரியா இருக்கலாம், உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், உங்க நண்பர்களா கூட இருக்கலாம். ஜாக்கிரதை. அவனை விசுவாசத்திலிருந்து திருப்புவதற்கு வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே. பாருங்க, ஒரு ஆளை பார்க்கும் போதே அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் ஆவிகளை பகுத்தறிகிற வரம். எல்லா கபடம் எல்லா பொல்லாங்கு நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ. இந்த மாதிரி மத்தவங்கள தேவன்ட்ட இருந்து திருப்புற பொல்லாத காரியத்தை நீ ஓய மாட்டாயா? இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. உன் மேல கர்த்தருடைய கை வந்திருக்கிறது. சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய் என்றான். சில காலம் நீ சூரியனை காண மாட்டாய், குருடனாய் இருப்பாய். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. சொன்ன உடனே மந்தாரம் வந்தது, இருள் வந்தது. அவன் தடுமாறி கைலாக கொடுக்கிறவர்களை தேடினான். அவன் நிலமெல்லாம் மாறி போச்சு. சிலர் கர்த்தருக்கு விரோதமா வரும்போது அங்கேயும் கர்த்தருடைய கரம் கிரியை செய்து தடைகள் எல்லாம் உடைக்குது. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமான தடைகளை உடைப்பதற்கு கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். கர்த்தருடைய கை உங்கள் மேலே இருக்கிறது. கர்த்தர் இந்த கிருபைகளை தந்து பாதுகாப்பாராக. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் இந்த கிருபையை தருவாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற இந்த அபிஷேகத்துக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரம் எங்கள் மேல் உறுதியாயிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரம் எங்கள் மேல் இருக்கும்போது எங்களை கொண்டும் எங்களுக்காக நீர் செய்கிற கிரியைகளை நினைத்து உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரும் கர்த்தருடைய கரம் என் மேல் இருக்கிறது என்கிற உறுதியோடு வாழ உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ராக் சிட்டி ஏஜி சர்ச் சர்வீஸ் டைமிங் Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. Near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahan, Trichy 620002. Cell phone 9976607364.